சம்பந்தப்பட்டது மனது சம்பந்தப்பட்டது, சரீரத்துக்குரிய மனதுக்கு மனசுல என்ன பண்ண எல்லாத்தையும் நீக்கி போடலாம். அப்ப மனதுதான் முக்கியமா இருக்கு இல்லையா? அதனால என்ன சொல்ற, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு. எது சம்பந்தப்பட்டிருக்குதுப்பா? மனதான் சம்பந்தப்பட்டிருக்கு. இல்லைனாக்கா என்ன பண்ண முடியாது, சரீரத்து மூலமா நியாயப்பிரமாண காரியங்களாம் செய்யற மாதிரி செய்ய முடியாது. அப்போ மனம் புதிதாகிறதுனாலே நம்ம என்ன ஆகிறோமா, மறுரூபம் ஆகிறோம்னாக்கா சரீரம் மறுரூபம் இல்லை, மனம் மறுரூபம் ஆகுது இல்லையா? எப்படி மனம் மறுரூபம்னாக்கா, இப்போ போய் நேக்கிறேன் கால் பட்டுச்சு சாரி பதேன்னு சொன்னா என்ன சொல்லுவார்? எப்படி உங்க சாரி ஏற்றுக்குதுன்னு சொல்லுவார், பரவாயில்லன்னு சொல்லுவார். வெளியே போய் நேக்கிறோம், ஒருத்தன் இடிச்சுட்டு போயிட்டான், சாரின்ட்டு என்ன பண்ணுவோம்? ஏன் கண்டு தெரியல ஒரு இடிச்சுட்டு போய் கேட்க புரியல. அது ராஜ்யத்தினுடைய வித்தியாசம். இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இந்த இடத்துல மட்டும் இல்லை, வெளியில போகும்போது கூட இந்த ராஜ்யத்தில் தான் வாழறோம். அப்போ அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய அன்பை நான் வெளிப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதுதான் ரட்சிப்பை கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா பகைக்கு பகை. சங்கீதம் 23 கூட பார்க்கும்போது என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தின்றார். சத்துருக்களுக்கு முன்பு என்ன பண்றோமா, அது சொல்றாரு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். அது சிலுவைக்கு முன்பாக எல்லாம் நடந்து போச்சு. சிலுவைக்கு பின்பாக நடக்கும்போது சிலுவையில் என்னென்ன செஞ்சாரு? ஏன் நம்ம தடைகளை பெருசா நினைக்கிறோம்? சிலுவையில் என்ன செஞ்சாருங்க? மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு, திருப்பி ஆதரவு கொடுத்திருக்கிறாரு. அது சிலுவையில் என்ன பண்ணாரு அப்படின்னா, யாரு ஜெயிச்சாரு யாரு தோத்தாங்க? ஆண்டவர் ஜெயிச்சாரு, சாத்தான் என்ன பண்ணான்? நசுக்கப்பட்டு விட்டான். சாத்தானுக்கு என்ன இல்லை, வேற இல்லை. ஆனா இன்னைக்கும் யாரை பற்றி நான் பேசுகிறேன் புரியல, சாத்தான் தான் பெருசா பேசுகிறேன். அப்போ காரணம் என்னன்னு கேட்டா, அந்த நுகம் என்ன அப்படியே நெருக்குது, அந்த பாரம் என்ன நெருக்குது. ஏன்னா இது இப்போ நேற்று ஒரு சைரன் வந்துச்சு தெரியுங்க, எல்லாரும் சொல்லல, ஒரு அலாரம் வந்துச்சு தெரியும் மெசேஜில் வரலையா? எல்லாரும் வெளியே வரக்கூடாது, ஒரு 4 மணி 3 மணிக்கு இந்த ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி அலாரம் வந்துச்சு. இடி இடிக்குதுன்னு சொன்னாங்க, வந்துச்சு அவங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு மெசேஜ் வரலையா? இல்ல மெசேஜ் மட்டும் வந்து அந்த சவுண்டோட வந்துச்சு வீட்டுல. வரப்போற 40 நிமிஷத்துல இடி மின்னல் வந்துச்சு. அதுல என்ன வந்துன்னா, யாரும் வெளியே வரக்கூடாது, அந்த வெளிச்சத்தை பார்க்க கூடாது, புரியல? அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது இல்லை. அதே மாதிரி இடி கூட இடிச்சது, கண்டினியூ ஆயிடுச்சுன்னே இருந்தது, இங்கே வச்சிருந்தது. அப்போ எப்போ எப்போ நமக்கு வந்தது? இப்போ மெசேஜ் நம்ம கேள்விப்படும் போதுதான் அது நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும். எல்லாமே அவ்வளவுதான். அது கேட்கலன்னு என்ன பண்ண முடியாதுங்க. இப்போ ரோட்ல போயிருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி மெசேஜ் கிட்ட எல்லாம் அதாவது அந்த லைட்டிங், அந்த வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது. அந்த வெளிச்சம் பார்த்தா என்ன ஆகிடும், சவுர் மாதிரி ஆகிப்போடும். அது கொஞ்ச நாளைக்கு தான் கண் தெரிஞ்சு. அது மாதிரி வந்தது. ஏது சொன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெளி உலகத்தில் அப்படியெல்லாம் கேள்விப்படும் போது நம்ம அதை நம்புறோம். இப்போ சிலுவையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் என்ன பண்ணிட்டாரு, நசுக்கிட்டாரு. அப்போ சாத்தான் எப்படி இருக்கிறான், எனக்கு வேலை செய்யற மாதிரி இல்லை, எனக்கு எந்த விதத்துல என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. எப்போது நான் விசுவாசிக்கிறனோ அப்போதான் எனக்கு தடை நீக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இல்ல? அப்போ கிறிஸ்து சிலுவையில் அடைந்த பிறகு எப்படி நீக்கினார், இந்த தடைகளை எப்படி நீக்கிறார், எப்படி சாத்தானை ஜெயிச்சாருன்னா, சிலுவையில அதாவது எல்லாமே சதைகள்லாம் பிரிக்கப்பட்ட நிலைமையில தொங்கிருக்கிறாரு. சரீர நிலைமை, அவருடைய ராஜ்யத்தின் வார்த்தைகளை விதைக்கிறாரு. இந்த பழைய ஏற்பாட்டுல சொன்ன காரியம் எல்லாம் என்ன ஒருத்தன் கண்ணு குத்துனான்னு என்ன பண்ணான், அடுத்த கண்ணை எடுத்துடணும், பல்லு உடச்சுன கை, அப்படிதான் சட்டம். சிலுவையில மாத்துறாரு. எல்லாரும் என்ன பண்ணணும், மன்னிக்கணும்ன்றார். எந்த சூழ்நிலையிலிருந்து மன்னிக்கிறார் இல்லையா? அப்போ அவருடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்றதுக்கு கத்துக் கொடுக்குறாரு. இப்படி இருந்தாதான் சாத்தான் என்ன பண்ணிட்டான்ப்பா, தோற்கப்பட்டு விட்டான். அதை விசுவாசிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க பிசாசின் வார்த்தைகளுக்கு அடிமையா இருப்பான், பாரங்கள் நீங்காது இல்லையா? அப்ப சிலுவையில் என்ன செஞ்சாரு, பிசாசை நசுக்கினார், தலையை நசுக்கினார். அது எந்த அதிகாரத்தில் வருது? முதல்ல ஆதியாகமத்தில் வருது. உண்மை திட்டம்
அவர்களுக்கும் பகை பகை உண்டாக்குவேன். உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுப்பார். நீ அவன் துதிகாலை நசுக்குவாய். அந்த அந்த வாக்கு தத்துவம், அந்த தீர்க்க தத்துவம் என்ன நிறைவேறுது? 2000 வருஷம் நிறைவேறிச்சு. நம்ம பிறக்கல. ஆனா பிறந்த பிறகு இதெல்லாம் எல்லா மனுஷனும் கேள்விப்படுறது இல்லையே. ஒரு குறிப்பிட்ட மனுஷன் மாற்றம் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்றாங்க? கேள்விப்படும் போது இதை நான் விசுவாசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. பட்டம் இல்லையா தடைகள் இங்க அது பார்த்தோம்னா தடை நீக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என் வேலை தான் தடை நீக்கிறது. யாருக்கு தடை நீக்கணும்? என்னை போல தடையா இருக்கிறது தடை நீக்கணும் இல்லையா? அப்ப பார்க்கும்போது நாம் கிறிஸ்துக்குள்ள வந்தும்போது கிறிஸ்து எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறவங்க மேல இருந்து இறங்கி வர்றதில்லை. அது மேல இருந்து இறங்கி வர்றதில்லை. அப்ப வளர்ந்து வந்த பிறகு கிறிஸ்து எங்க இருக்கிறாரப்பா? அப்ப உள்ளத்துல கரெக்டா உள்ள இருக்கிறாருனாக்கா எத்தனை மணி கரெக்டா வந்துருவோம்? இயேசு கிறிஸ்து வெளியே இருந்தாக்கா எப்ப வேணா வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, எபேசியர் எல்லாம் மனதுக்கு சம்பந்தப்பட்டது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிக்கிறார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாகிய இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்புக்கு நம்ம எந்த காரியத்தை செய்யல இல்லையா? இன்னைக்கு கூட அங்க பார்த்தேன், 30 நாட்டு போயிருக்கிறாங்க. எங்க இருக்கு என்ன திருப்பதி நாட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பிரயாசத்தின் மூலமா தான் அவங்க நம்புற கடவுள் என்ன பண்ணா உதவி பண்ணுதுன்னு அர்த்தம். புரியல? இங்க என்ன சொல்றாரு? அக்கிரமங்களாலும் கிறிஸ்துவுடன் கூட கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இல்லையா? அப்ப கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மளால உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. நாம் ஏன் ரட்சிக்கப்பட்ட? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய, அதாவது அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, இதெல்லாம் எதுக்கு சம்பந்தப்பட்டது? இப்போ கேட்கும் போது எது வேலை செய்யுது? மனசு வேலை செய்யுது. இந்த மனம் எங்க உட்காந்துதான்? இப்போ ஆண்டவர்கிட்ட இப்போ இல்லையா? இப்போ ஆண்டவர்கிட்ட இல்லைனாக்கா வேற எங்க ஓடும் இல்லையா? இப்போ ஆண்டவர்கிட்ட இருக்கும் போது அப்ப அவரோட நான் இணைஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ இதுல எபேசியர்ல பார்க்கணும் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் எலும்புகளுக்கு உரியவர்களாகவும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்றாரு. கிறிஸ்து தலையா இருக்கிறார், சபை வந்து அங்கமாக இருக்கிறோம். யாரும் எப்படி இருக்கிறோமா? அவருடைய சரீரத்தின் அங்கமாக என்ன சொல்றாரு? மாம்சத்தின் நாம் அவருடைய அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். அப்போ அவர் தலை நம்ம வந்து சரீரமாக இருக்கும்போது ரெண்டு என்ன ஆயிட்டான்? இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பெரிய ரட்சிப்பின் மூலமாக தான் நம்மளை அழைச்சிருக்காரு. அப்ப யாரோட இணைச்சிருக்கிறேன்? நானு அவரோட இணைஞ்சிட்டேன். என்னுடைய முயற்சினால் இல்லை, அவருடைய இறக்கத்தினாலும் கிருபினால் என்ன பண்ணிக்கிறேன்? இணைத்திருக்கிறேன். அப்ப இணைத்திருக்கும் போது நான் அவருடைய வழியில் என்ன பண்றோம்? நடக்கிறதுக்கு காண்பிக்கிறதுக்கு வேத புத்தகம். அதுதான் வசனம் படிக்கும் போது ஒவ்வொன்று நிதானமா வாசனம் பண்ணாக்கா புரியும். நான்ன்றது யாரு, நீன்றது யாருன்னு தெரியும் இல்லையா? அவர்கள்னா அங்க இஸ்ரேலுக்கு படிக்குது. நம்ம படிக்கும்போது நாம் என்ன பண்ணுமா? தலைவர். அப்போ நான் வளர்ந்தவனாக, அதாவது அறிவில் தேர்ந்தவனாக வளரும் போது நான் என்ன பண்றேன்? மக்களுக்கு இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க. குழந்தை என்ன பண்றோம்? பராமரிக்கிறோம். எப்போ பராமரிக்கிறோம்? நான் குழந்தையா இருக்கும்போது பராமரிக்க முடியாது. ஏற்கனவே அந்த குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து வந்த பிறகு நான் இன்னொரு குழந்தைய பராமரிக்கிறேன். அப்போ
தடைகளை நீக்கிறவர் எனக்கு முன்பாக சேர்ந்து தடைகள் எல்லாம் நீக்கிட்ட பிறகு நான் இப்ப என்ன பண்றேன்? இயேசு கிறிஸ்துவ மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறேன். பார்க்கும்போது அநேக தடைகள் மத்தியில வாழ்ந்துருக்கிறாரோ இவர்கள் தடைகள் எல்லாம் நீக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? எனக்கு ரட்சிப்பு கொடுத்துக்கிறாரு. அப்போ வாயின் வார்த்தைகள் மூலமாக நாம் பேசும்போது அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்துக்கிறாரு. அப்போ பார்த்தீங்களா, நம்ம எதை நம்ம அனுமதிக்கிறோமோ, அதாவது 18 பூமியில் எதை கட்டுகிறீர்களோ பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ இல்லையா, அவைகளை பரலோகத்திலும் கட்டப்பட்டிருந்தது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னு கேட்டா, பூலோகத்திலே நீங்கள் எதை அனுமதிக்கிறீர்களோ அது பரலோகத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கும். கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டுவீர்கள். எதை அனுமதிக்கிறோமோ அது பரலோகத்தில் அனுமதிக்கப்படும். எதை அனுமதிக்கலையாது உங்களுக்கு சொல்லுவேன். அதான் அது வந்து சிஸ்டம். அதுல இருந்து என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதுல மாறிடுச்சுனாக்கா தேவன் குற்றவாளி இல்லை. எதுலையுமே தேவன் என்ன பண்ணாரு, அவருக்கு நம்ம தான் குற்றவாளி. உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிம் வச்சுருக்கீங்களா, செல் சிம், யார் ஓனர்? அந்த கம்பெனிக்கார ஓனர் தெரியுமா? தெரியாது. தெரியுதோ தெரியலையோ, சிஸ்டம் நம்ம கிட்ட வேலை செய்தா இருக்கா? எப்போ வேலை செய்யும்? அவங்களுடைய சிஸ்டத்துல நான் இணையும் போது மட்டும்தான் வேலை செய்யும். எப்படி இணையிறோம்? ரீசார்ஜ் பண்றோம். ரீசார்ஜ் பண்ணலாம் பண்ண முடியாது.